மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற நிலை ஜென்மகுரு என்றாலும் சூரியன் சேர்ந்திருப்பதனால் குருவோடு ஒரு கிரகம் ராசியிலே சேருகின்ற பொழுது ஜென்மகுருவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆகையால் ராசியிலே குரு சூரியன் சேர்க்கையாகப்பட்ட சிவராஜ யோகம் உங்களுக்கு மிக பலமான யோகத்தை தான் தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சந்திர பகவான் புதனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். அது அதே சமயத்தில் அவர் அமாவாசையாக இந்த வாரத்தில் இருந்தாலும் அவர் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் அமாவாசையால் உங்களுக்கு நன்மையைத்தான் இருக்கும். அமாவாசை தினத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்கள். இந்த வாரம் அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். மட்டுமல்லாமல் இனி எதிர்காலத்திலும் அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் சந்திரன் புதன் பரிவர்த்தனை யோகம் இருப்பதினால் அத்தகைய அமாவாசையாகப்பட்டது மிக சிறப்பானது, வேறும் குருவோடு சேர்க்கை பெறுவதனால். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மிதுனராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள். வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றில் ஒரு நல்ல மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் புதன் பரிவர்த்தனையும் சந்திரன் குரு சேர்க்கை ராசியிலே ஏற்படுவதனால் குரு சந்திர யோகம் மிகப்பெரிய வெற்றிகளை இவ்வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை, அது தைரியத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்தவன் குரு, அவர் கேந்திரத்தில் சனிக்கு இருப்பதனால் நன்மை. குரு மற்றும் ராகு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பது யோகம். இவையெல்லாம் உங்களுடைய எண்ணங்களிலே தைரியத்தை கொடுக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமாக இந்த வாரம் அமையும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது மற்றவர்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். காரிய அனுகூலங்கள் சிறப்பாக இருப்பதனால் மனம் உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அது விருச்சிகம். 6ஆம் இடமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய நோய் ஸ்தானம். அவ்விடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 3இல் அமர்ந்து 4ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய எதிரிகளை அளிக்கக்கூடிய வல்லமை மட்டுமல்லாமல் கடன் தீரக்கூடிய யோகம். அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பு. 6ஆம் இடம் ரண ரோக சத்துருஸ்தானம். அவ்விடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவ்விடத்தை பார்ப்பதனால் அதுகளை உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது யோகம் அதிகமே. சந்திரன் புதன் பரிவர்த்தனையும் இருக்கின்ற வாரமாக இவ்வாரம் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த வாரம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு, தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய சிறப்புக்குரிய நன்மை. இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் யோகம். ஆகையால் இந்த வாரமாகப்பட்டது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக காண கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.